குழந்தைகளின் நலனின் ஆர்வமுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரம், ஏன்னா விசாக நட்சத்திரம் வந்து முருகனோட நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா முருகன் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. இல்ல முருகனோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். ஏன்னா இந்த விசாகம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம், விசாக நட்சத்திரம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக பற்று இருக்கும். குறிப்பா இவங்க நிறைய அம்மன் வழிபாடு செய்வாங்க. முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சாவே வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் வெற்றி. இந்த வேல் மாறல் படிச்சாலும் இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்படி உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் போதுதான் பார்க்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த முயற்சிகள் வழியாக லாபம் என்பது இருக்கு. அதே போல என்னன்னாக்கா தந்தையின் வழியாக தன வரவு கிடைக்கும். அப்பா மூலயமாக இந்த காலத்தில் பொருளாதார வரவு என்பது இருக்கு. அப்பா வந்து ஏதாவது சொத்தை வித்து இல்லை டாக்குமெண்ட் கொடுத்து அப்பாவுடைய சொத்து வித்து இல்லை அசட்டை இதுவாகி அதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வரவு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல நீங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக சிறப்பான நன்மைகள் இருக்கு. நிறைய பேர் புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் இந்த குரு வழிபாடு செய்யறது இல்ல குரு உபதேசம் பெறதுலாம் இன்னைக்கு விசாக நட்சத்திர இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள். ஆனா இதே விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் அப்படியே ஆப்போசிட்னு சொல்லுவோம். ஏன்னு வச்சுக்கீங்களேன், இவங்கெல்லாம் தனத்தை இழந்திருப்பாங்க. விசாகம் 1, 2, 3 பாதம் வந்து தனத்தை பெறுவதற்கு வாய்ப்பு. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல பணம் போட்டால் ட்ரிபிள் ஆகும் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸை சந்திரிக்கக்கூடிய காலம். அதனால இந்த காலகட்டத்தில் தயவு செய்து விசாக நட்சத்திர 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தனா பொருளாதார விஷயத்துல ரொம்ப கண்ணுங்க அறுத்து மாதிரி உங்க காசை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கணும். சரிங்களா, கவனமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா யாராவது அடிச்சுட்டு போயிடுவாங்க.